வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. நம்முடைய பருதி புகழ் சேனலுக்கு கிடைத்த முதல் வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன். அது என்னங்க நம்மளோட பருதி புகழ் சேனலுக்கு கிடைச்ச முதல் வெற்றி? நம்மளோட சேனல் மிக சிறிய ஒரு சேனல், இப்பதான் க்ரோ ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சேனல். இந்த சேனலுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இன்னைக்கு தினமலர் நாளிதழ்ல வந்த ஒரு செய்தி தான் நம்ம பேச இருக்கிறோம். அதாவது 5/1/2021 இன்னைக்கு தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். நாளைக்கு தான் இந்த வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஒரு தினமலர் நாளிதழ்ல வந்த ஒரு செய்தி காப்பிய நாயகிக்கு காஞ்சியில சிலை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இந்த செய்திக்கும் நம்முடைய இன்றைய நிகழ்ச்சிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க. நம்ம நிகழ்ச்சியில இதை பத்தி நம்ம பேசி இருக்கிறோம். இன்னைக்கு காலையில எனக்கு தொலைபேசியில தொடர்பு கொண்டாரு நம்முடைய பருதி புகழ் சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், நம்முடைய குடும்பத்தை சார்ந்த பருதி புகழ் சேனல் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் வேணுகோபால் என்று சொல்லி அவருடைய தந்தையாரும் என்னிடம் போனில் பேசினார். நீங்கள் கோடு போட்டீர்கள், தினமலர் நாளிதழ் ரோடு போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். என்ன அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்கும்போது வாட்ஸ்அப்ல அந்த பேப்பரை புகைப்படம் எடுத்து அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதாவது நம்முடைய பருதி புகழ் சேனல்ல இந்த பத்தி முதல்லயே நம்ம பேசிட்டோம். 2 மாசத்துக்கு முன்னே நம்ம பேசிட்டோம், 3 மாசத்துக்கு முன்னே பேசிட்டோம். 2 பதிவுகள் போட்டிருக்கோம். அதை பத்தி இன்னைக்கு தலைப்பு ஒரு தினமலர் நாளிதழ்ல இந்த செய்தி வெளிவந்திருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல்ல அதை கைத்தட்டி கொண்டாடுவோம். அதன் பிறகு நம்முடைய என்ன செய்தி அது அப்படின்னு கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கீங்களா? வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பாக நம்முடைய பருதி புகழ் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி மாலை 4 மணி அளவில் கலை, அரசியல், சினிமா, வர்த்தகம், இப்படி ஆன்மீகம், இப்படி பல்வேறு தலைப்புகள்ல ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்கள் நம்முடைய சேனல் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்தால் மட்டும் போராது, பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காம ஆல் என்றதை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற அத்தனை வீடியோக்களையும் நீங்கள் பார்க்க முடியும். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். இன்னைக்கு 5ஆம் தேதி. இன்னைக்கு தினமலர் நாளிதழ்ல ஒரு செய்தி வந்திருக்கிறது. காப்பிய நாயகி மணிமேகலைக்கு காஞ்சி கோவிலில் சிலை என்று ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தியை தொகுத்து கொடுத்திருக்கக்கூடிய ஆசிரியருடைய பெயரை அவங்க குறிப்பிடல. இதனால் அந்த செய்தி என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கருக்கினில் அமர்ந்தவள் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. புராதன கோயில், 1500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு கோவில். அந்த கருக்கினில் அமர்ந்தவள் கோவில்ல மணிமேகலையினுடைய சிலை இருக்கிறது. அந்த மணிமேகலையுடைய சிலை நாக சிலைகளுக்கு அருகிலே, யோக புத்தருடைய சிலைக்கு அருகிலே இந்த மணிமேகலுடைய சிலை இருக்கிறது என்று ஒரு செய்தியை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். மணிமேகலை வாழ்ந்த ஊர் காஞ்சிபுரம் என்று எல்லோருக்கும் தெரியும். அதாவது மணிமேகலையினுடைய ஆசிரியராக இருக்கக்கூடிய சீத்தலை சாத்தனார் வாழ்ந்த ஊரும் காஞ்சிபுரம். சாத்தனார் வாழ்ந்த ஊர் என்பதற்காக சாத்தனார் வாழ்ந்த இடத்தை சாத்தனார் தெரு என்று ஒரு தெரு இருந்தது. சீத்தலை சாத்தனார் தெரு என்று ஒரு தெரு இருந்தது. அந்த தெரு தற்சமயத்துக்கு சாத்தான் குட்டை தெரு என்று மருவி போய் ஆயிருக்கிறது காஞ்சிபுரத்துல. ஆக நம்முடைய மணிமேகலை அவர்கள் அறம் செய்வதற்காக ஒவ்வொருத்தருடையும் கையேந்தி பிச்சை எடுத்து அந்த தெரு அறம் பெருகும் செல்வி தெரு என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய சேனல்ல, பருதி புகழ் சேனல்ல 2 மாதங்களுக்கு முன்பாகவே 3 மாதங்களுக்கு முன்பாகவே 2 மாதங்களுக்கு முன்பாக 2 பதிவுகள்ல இந்த செய்தியை நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அதாவது என்னவென்று பார்த்தோம்னா, அஷ்டகாளிகள் தரிசனம், அஷ்டகாளி கோவில்களுக்கு போவோமா அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம். நம்முடைய பருதி புகழ் சேனல் குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் அந்த பதிவு, அதுல பல பேர் அந்த பதிவை நீங்க பார்த்திருப்பீர்கள். அதாவது காஞ்சி காமாட்சி அம்பாள் தவம் செய்யும் போது இந்த காஞ்சி மாநகரத்தை காப்பதற்காக 8 திசைகளிலும் அஷ்டகாளிகளை நிர்வகித்து அஷ்டகாளிகளும் இந்த காஞ்சி மாநகரை காத்தார்கள் என்ற செய்தி ஒரு புராதன செய்தி, ஒரு புராண செய்தி. நகரேஷு காஞ்சி என்று சொல்லக்கூடிய காளிதாசன் கூட இந்த செய்தியை குறிப்பிட்டுகிறார். அப்படிப்பட்ட இந்த காஞ்சி மாநகரத்துல 8 திசைகளில் இருக்கக்கூடிய காளிகள் ஒரு காளியாக இருக்கக்கூடியவள் தான் காஞ்சி கருக்கினில் அமர்ந்தவள் தாயார். இந்த காஞ்சி கருக்கினில் அமர்ந்தவள் தாயார் எங்க இருக்கிறா அப்படின்னு பார்க்கணும்னா, இந்த அம்மா அஷ்டகாளிகளில் ஒருத்தி. இந்த அம்மா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மேட்டு தெருவில் இருக்கக்கூடிய காஞ்சி சூப்பர் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கு. உங்களுக்கு போறதுக்கான லேண்ட்மார்க் சொல்றேன். நம்ம ஏற்கனவே போட்ட
அஷ்டகாளிகள் கோவில்களுக்கு போவோமா அப்படிங்கிற அந்த பதிவினுடைய லிங்கையும் நமக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதோட இந்த செய்தியோடு தொடர்புடைய இன்னொரு பதிவு வந்து நம்ம 2 மாதங்களுக்கு முன்பாக போட்டோம். 1 மாசம் 2 மாசம் இருக்கும். காஞ்சி வரலாற்று உண்மைகள் என்று ஒரு செய்தியை போட்டோம். அந்த ஒரு பதிவினுடைய லிங்கையும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அஷ்டகாளிகள் கோவிலுக்கு போவோமான்றதனுடைய லிங்கையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த அஷ்டகாளிகளில் ஒருத்தி தான் இந்த கருக்கினில் அமர்ந்தவள். அப்போ வந்து கருக்கு என்ற சொல்லுக்கு பனை என்று பொருள் உண்டு. பனைமரத்தின் கீழ் அமர்ந்தவள், தாமரை தடாகத்திலே அமர்ந்தவள் தான் கருக்கினில் அமர்ந்தவள் என்று சொல்வது உண்டு. சூரனை வந்து மகிஷாசூரனை வந்து அவள் வதம் செய்வது போன்ற ஒரு அற்புதமான காட்சி அந்த கோவில்ல அந்த மூலவர் வந்து இருக்கும். அப்படிப்பட்ட காஞ்சி கருக்கினில் அமர்ந்தவள் கோவில்ல இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான அம்சத்தை வந்து நம்ம இன்னொரு பதிவுல சொல்லியிருக்கோம். அரிய ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்லி 5ன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம். அதுலயும் நம்ம அந்த பதிவினுடைய லிங்கையும் நான் இதுல கொடுக்குறேன். ஆக மொத்தம் 3 லிங்க் நான் உங்களுக்கு தர போறேன். 1 அரிய ஆன்மீக தகவல்கள் 5 அப்படிங்கிற பதிவினுடைய லிங்க் நான் உங்களுக்கு தரேன். அதுக்கப்புறம் அஷ்டகாளிகள் கோவிலுக்கு போவோமான்ற பதிவினுடைய லிங்க் நான் உங்களுக்கு தரேன். கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. அது மட்டும் இல்லாம காஞ்சி வரலாற்று உண்மைகள் அப்படிங்கறத நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதுல இந்த அஷ்டகாளிகள் கோவிலுக்கு போவோமான்றதுல 8 காளிகள் ஒருத்தியாக இருக்கக்கூடிய காஞ்சி கருக்கினில் அமர்ந்தவளுடைய கோவில்ல இருக்கக்கூடிய நாக சந்நிதிக்கு அருகில் இருக்கக்கூடிய மணிமேகலை தாயை, மணிமேகலையினுடைய மார்பளவு சிலையை நம்முடைய சேனல்ல 2-3 மாதங்களுக்கு முன்பாகவே நாம வந்து பதிவில் போட்டிருக்கிறோம். அந்த செய்தி இன்னைக்கு தினமலர் நாளிதழ்ல வெளிவந்திருக்கிறது என்பதுதான் நமக்கு மகிழ்ச்சிகரமான முதல் வெற்றியாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆக மணிமேகலைக்கும் காஞ்சிக்கும் உள்ள தொடர்பை பற்றி பல பேர் பேசியிருக்கலாம். ஆனால் மணிமேகலா தெய்வத்தை, மணிமேகலையை வந்து முதல்ல நம்ம வந்து காட்டி இருக்கிறோம் என்பது நமக்கு முன்பாக கூட யாராவது சொல்லி இருக்கலாம். அது நாம தான் சொல்லிட முடியாது. நம்முடைய சேனல்ல நம்ம வந்து காட்டிய பிறகு, நம்முடைய சேனல்ல நம்ம ஒளிபரப்பிய பிறகு, அந்த மணிமேகலா சிலையை பற்றி எடுத்து சொன்ன பிறகு ஒரு 2 மாதங்கள்ல தினமலர் நாளிதழ்ல இந்த செய்தி வெளியாகி இருப்பது வந்து நமக்கு வந்து பெரிய வெற்றியாக நம்ம பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாம மணிமேகலைக்கும் காஞ்சிக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஏராளமான தொடர்பு இருக்கிறது. 50 காப்பியங்கள்ல ஒன்னான மணிமேகலை, சிலப்பதிகாரத்தினுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய மணிமேகலை, சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கோவலனுக்கும் மாதவிக்கும் மகளாக பிறந்தவள் மணிமேகலை. இந்த மணிமேகலை தன்னுடைய பாட்டியார் சித்ராபதியை போன்றோ அல்லது தன்னுடைய தாய் மாதவியை போன்றோ ஆடல் மகளிராக இல்லாமல் துறவரம் பூண்டுகிறாள். அதாவது துறவரம் பூண்ட அவள் வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னா, சிறைச்சாலைகளை எல்லாம் நீக்கி அறச்சாலைகள் அமைக்க வேண்டும் என்பதுதான் அந்த மணிமேகலை காப்பியத்தினுடைய ஒப்புயர்வற்ற ஒரு தத்துவம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை காப்பியம் சொல்லக்கூடிய உயர்வான நீதி எதுவென்று பார்த்தீங்கன்னா, உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோர். உண்டி என்ற சொல்லுக்கு உணவு என்று பொருள். உணவு யார் கொடுக்கிறார்களோ அவர்களே உயிர் கொடுத்தோர். ஆக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் வாழ்வதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது எதுவென்று பார்த்தால் அது உணவுதான். அப்படிப்பட்ட உணவை வந்து அனைவருக்கும் கொடுத்து அறச்சாலைகள் அமைத்து வாழ்ந்தவள் தான் மணிமேகலை தாய். அந்த மணிமேகலை வந்து முதல்ல காஞ்சிபுரத்துக்கு வரா. இது வந்து இதுவரையிலும் தினமலர் நாளிதழ்ல வராத செய்தி, நம்முடைய சேனல்ல சொல்லாத செய்தி. அப்படி ஒரு புது செய்தியை இந்த பதிவோடு நான் உங்களுக்கு சொல்றேன். மணிமேகலை வந்து காஞ்சிபுரத்துக்கு வரா. காஞ்சிபுரத்துக்கு பழைய பெயர் வந்து கச்சி என்று சொல்வார்கள். கச்சி மாநகர் புக்க காதை அப்படின்னு மணிமேகலையில ஒரு பகுதி இருக்கு. கச்சி மாநகர் புக்க காதை அப்படின்னு ஒரு காதை இருக்கிறது. அந்த காதையில காஞ்சி மாநகரத்திற்குள்ள மணிமேகலை அவர்கள் வருகிறார்கள். அந்த அம்மா வந்த போது எப்படிப்பட்ட காஞ்சிபுரமாக இந்த காஞ்சிபுரம் இருந்தது, காஞ்சிபுரத்தில் எப்படிப்பட்ட வீதிகள் தெருக்கள் அமைந்திருந்தது, சிலப்பதிகாரத்தில் எப்படி மதுரையில் இருக்கக்கூடிய வீதிகளை எல்லாம், மதுரையில இருக்கக்கூடிய தெருக்கள்ல ஒரு தெரு வந்து அங்காடி தெருன்னு ஒரு தெரு இருந்தது. அங்காடினா கடைன்னு அர்த்தம். கடைகள் இருக்கக்கூடிய வீதி அங்காடி வீதின்னு ஒரு தெரு இருந்தது. அதுதான் இப்ப கூட ஒரு படம் கூட வந்தது, அங்காடி தெருன்னு ஒரு படம் வந்தது. அது வந்து சிலப்பதிகாரத்துல பயன்படுத்திய ஒரு சொல்லு தான் அது. ஆக அங்காடி தெரு என்ற ஒரு சொல்லை, அங்காடி வீதி என்ற ஒரு சொல்லை அந்த காலத்திலே சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் பயன்படுத்தி இருக்கிறார். அதுபோல மணிமேகலை சாத்தனார் படைத்த மணிமேகலையில என்ன சொல்லியிருக்கிறார், காஞ்சிபுரத்தில் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்த தெருக்கள் அமைந்திருந்தது. அரசர் வீதி என்று ஒரு வீதி இருந்திருக்கிறது. வேதம் படித்த மறைவர்கள் வாழ்ந்த அந்தனர் வீதி என்று ஒரு வீதி இருந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது ஆடல் மகளிர் வாழ்ந்த வீதி என்று ஒன்று இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்து கொண்டே கச்சி மாநகரத்துக்குள் புகுந்து கச்சி மாநகரை கண்டுகொண்டே மணிமேகலை வந்து செல்கிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே வந்து கச்சி மாநகர் புக்க காதையில வந்து இத்தனை சம்பவங்களையும் அவர் வந்து சொல்றாரு. பொதுமகளிர் வாழக்கூடிய ஒரு பகுதி இருந்திருக்கிறது.
பூமாலை தொழில் செய்யக்கூடிய, இப்ப கூட பூக்கடை சத்திரம்னு ஒரு இடம் இருக்கு. இன்னும் காஞ்சிபுரத்துல மணிமேகலை காலத்தினுடைய தொடர்ச்சியாக இந்த இடமெல்லாம் நம்ம பார்க்கின்றோம். பூமாலை தெரு என்று ஒரு தெரு இருந்திருக்கிறது. பூமாலை கட்டி விற்பவர்கள் எல்லாம் வாழக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம அப்பம் விற்பவர்கள், பிட்டு விற்பவர்கள், அப்பம் விற்பவர்கள், பிட்டு விற்பவர்கள், இறைச்சி விற்பவர்கள், மீன் விற்பவர்கள், உப்பு விற்பவர்கள், இவர்கள்லாம் வாழக்கூடிய வீதி ஒரு வீதியாக இருந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம தச்சர்கள், மர வேலை செய்யக்கூடிய தச்சர்கள், தையல் தொழில் செய்யக்கூடியவர்கள், அதன் பிறகு பொன்னை உருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படி யாரெல்லாம் ஒன்றாக சமுதாயத்தில் கூடி ஒவ்வொரு வீதியாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான தடயம் மணிமேகலை காப்பியத்துல இருக்கு. இதை தினமலர் நாளிதழில் இன்னும் சொல்லல, அந்த செய்தி அதெல்லாம் சொல்லல. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனல்லையும் சொல்லப்படாத ஒரு புதிய செய்தியாக இந்த செய்தியை நாம் இன்று இந்த சேனலை நம்ம பதிவு செய்திருக்கிறோம். இதுவும் விரைவில் வெளிச்சத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். ஒரு காப்பியத்தின் மூலமாக ஒரு ஊருக்கும் அந்த காப்பியத்தின் மூலமாக அந்த ஊரினுடைய தொன்மையை நாம் அறிய முடிகிறது. புத்த சமயத்துக்கும் காஞ்சிக்கும் உள்ள தொடர்பு எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு தொடர்பு. யுவாங் சாங் எல்லாம் வந்திருக்கிறார் இங்கே, போதி தர்பர் அங்கே சென்றிருக்கிறார். புத்த மடாலயங்கள் 1000க்கும் மேற்பட்ட புத்த மடாலயங்கள் இருந்தது என்றெல்லாம் செய்திகள் நிறைய இருந்திருக்கிறது. காஞ்சி மாநகரம் புத்தம், ஜைனம், சைவம், வைணவம் இப்படி அனைத்து சமயங்களும் வளர்ந்த இடம், அனைத்து சமயங்களையும் வளர்த்த இடம். அதனாலதான் தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று அவை சொல்வதற்கு காரணம் அதுதான். தொண்டர்கள் வாழ்ந்த பூமி, அதனால இதை தொண்டை நாடு என்று சொல்றார். பல்லவன் ஆண்ட பூமியை இந்த தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சான்றோர்கள் எல்லாம் வாழ்ந்த ஒரு பூமியாக, ஒரு நிலப்பரப்பாக, ரொம்ப புனிதர்கள் வாழ்ந்த ஒரு நிலப்பரப்பாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட காஞ்சியில் பிறந்திருப்பவர்கள், அப்படிப்பட்ட காஞ்சியில் வாழ்ந்திருப்பவர்கள் எல்லாமே நற்பேறு பெற்றவர்கள் தான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறி, அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய காஞ்சிக்கு வேறெங்கோ இருப்பவர்கள் எல்லாம் கால் விதித்து இந்த புண்ணியத்தை தங்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் தன்னுடைய அடுத்த சந்ததிக்கும் சேர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம். ஆக இந்த பதிவு முக்கியமாக நாம் காட்டிய ஒரு செய்தி ஒரு நாளிதழிலே வந்திருக்கிறது என்ற ஒரு பெருமிதத்தோடு, அதோடு கூடுதலாக பல்வேறு செய்திகளையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த பதிவினை நீங்கள் விரும்பினால் லைக் செய்யலாம், பகிர விரும்பினால் ஷேர் செய்யலாம். மறவாமல் நம்முடைய பருதி புகழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.